ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யோபுவுக்கு வந்த சோதனை குறித்த பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யோபு முதல் 2 அதிகாரத்தில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்குள்ளே காணப்படுகிற இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணமான அந்த சாத்தானியா அவன் எப்படி விழுந்து போனான், அவன் எப்படி தந்திரத்தினால இந்த உலகத்தை ஏமாற்றுகிறான் என்கிறது குறித்து பார்க்கலாம். சாத்தான் எப்படி விழுந்து போனான் என்கிறது குறித்து ஏசாயா 14 அதிகாரத்திலையும் எசேக்கியேல் 28 அதிகாரத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சாத்தான் விழுந்து போறதுக்கு முன்னாடி அவன் பூரண அழகாகவும் அதிகமான ஞானத்தினாலையும் கர்த்தரால படைக்கப்பட்ட ஒரு கேரூப். அவனுடைய பெயர் லூசிஃபர். அவன் சகலவித ரத்தினங்களாலேயும் பொன்னினாலேயும் மூடப்பட்டிருந்தான். லூசிஃபர் தான் பரலோகத்தோட வர்ஷிப் லீடர். அவன் ஒரு பாதுகாவலனா கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இப்படி அதிக மகிமையாய் படைக்கப்பட்ட லூசிஃபர் ஒரு கட்டத்துல விழுந்து போறான். அவன் எப்போ விழுந்து போனான்னு வேதாகமம் நமக்கு சொல்லல. ஆனா அவன் விழுந்து போனதுக்கான காரணம் அவனோட பெருமை, அவனுடைய அழகினால அவனுடைய இருதயம் மேட்டுமையாகி அவனோட மகிமை அவனுடைய ஞானத்தை கெடுத்தது. அவனுடைய பெருமை எவ்வளவுக்கு அதிகரித்ததுன்னா, அவனை படைத்த தேவனுக்கு எதிராகவே கலகம் செய்து அவனுடைய பெருமையினால நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு அவனுடைய இருதயத்துல சொல்லி அவன் விழுந்து போனதும் இல்லாம அவனோட நயவஞ்சகத்தால 1/3 பகுதி தேவதூதர்களையும் கூட மோசம் போக்குறான். அதனால தேவன் அவனையும் அவன் கூட சேர்த்து மோசம் போன தூதர்களையும் பரலோகத்துல இருந்து அகாதமான பாதாளத்திலே தள்ளுறார். அவனோட ஆடம்பரமும் அவனுடைய வாத்தியங்களின் முழக்கமும் கூட பாதாளத்திலே தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே அவனோட படுக்கை, பூச்சிகளே அவனோட போர்வைன்னு ஏசாயா 14:11 வாசிக்கிறோம். இப்படி பாதாளம் சாத்தானுக்காகவும் அவன் கூட விழுந்து போன தூதர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டது. அவன் பாதாளத்திலே தள்ளப்பட்டு கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியின் முடிவுல அவன் ஒரேடியா அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்னி கடலிலே தள்ளப்பட்டு நித்திய காலமாய் வாதிக்கப்படுவான். இதுதான் சாத்தானுடைய முடிவு. கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தப்போ இதே சாத்தான் தான் ஆதாம் ஏவாளையும் வஞ்சித்து பாவத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தான். அந்த பாவத்தின் விளைவாக தான் வியாதி, மரணம், பாடுகள் இந்த உலகத்துக்குள்ள வந்தது. சாத்தானோட முழு முயற்சியே நம்மை தேவன் கிட்ட இருந்து பிரித்து அவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அக்னி கடல்ல நம்மையும் சேர்த்து தள்ளுறதுதான். அவன் யாரை எப்படி விழுங்கலாம்னு கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அவனோட தந்திரத்தினால இன்னைக்கும் பல வழிகள்ல மனிதர்களை மோசம் போக்குறான். நிறைய பொய்யான மதங்களையும் கடவுள்களையும் கொண்டு வந்து உண்மையான தேவனை அறியக்கூடாதபடி மனிதர்களை மோசம் போக்குறான். சபைக்குள்ளாடியோ இன்னைக்கு நிறைய கள்ள போதனைகளால விசுவாசிகளை ஏமாற்றுறான். மக்களுக்குள்ளாடி பலவித இச்சைகளை கொண்டு வந்து மனிதர்களை தேவன் கிட்ட இருந்து பிரிக்கிறான். அதோட பலவித வியாதிகள், நோய்களையும் கொண்டு வந்து மனிதர்களையும் கஷ்டப்படுத்துறான். இந்த பைபிள் ஸ்டோரியிலையும் சாத்தான் எப்படி யோபு அப்படிங்கிற ஒரு மனிதனை அவனோட தந்திரத்தினால பலவித சோதனைகளால வாதித்து அவரை எப்படியாச்சும் கர்த்தர்கிட்ட இருந்து வழி விலக பண்ண முயற்சி செய்கிறான் என்கிறது குறித்து தான் பார்க்க போறோம். ஊத்ஸ் தேசத்துல யோபு அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவர் ஒரு நீதிமானும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற மனிதனுமா இருந்தார். அவருக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தாங்க. அவருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் அதோட அவருக்கு வேலை செய்ய நிறைய வேலைக்காரரும் கூட இருந்தாங்க. அதனால யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரையும் விட ரொம்ப செல்வந்தரா இருந்தார். ஒரு நாள் தேவதூதர்கள் பரலோகத்துல கர்த்தருடைய சந்நிதியில வந்து நின்றப்போ சாத்தானும் அவங்க நடுவுல வந்து நிக்கிறான். சாத்தானே தேவன் பரலோகத்துல இருந்து தள்ளி இருந்தாலும் அவனுக்கு இப்பவும் பரலோகத்துக்கு போறதுக்கான அனுமதி இருக்கு. அவன் இரவும் பகலும் விசுவாசிகளை குறித்து தேவனுக்கு முன்பாக குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான்னு வெளிப்படுத்துதல் 12:10 வாசிக்கிறோம். சாத்தான் தேவதூதர்கள் நடுவுல வந்து நிற்கும் போது கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்க இருந்து வர்றன்னு கேட்கிறார். அதுக்கு சாத்தான், நான் பூமி எங்கும் உலாவி அதுல சுற்றி திரிந்துட்டு வரேன்னு சொல்றான். அதுக்கு கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ என்னோட தாசன் யோபுவை பாத்தியா? உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவன மாதிரி பூமியில ஒருவனும் இல்லைன்னு யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதுக்கு சாத்தான், ஆமா, அவன் நிச்சயமா அவங்களுக்கு உண்மையா தானே இருப்பா. நீங்க தான் அவனோட வீட்டையும் அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து அவனை அளவுக்கு அதிகமா ஆசீர்வதித்து இருக்கிறீங்களே. ஒருவேளை நீங்க உங்களோட கையை நீட்டி அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் அழித்துட்டீங்கன்னா அப்போ உங்களோட முகத்துக்கு நேராகவே அவன் உண்மை தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்றான். அதுக்கு கர்த்தர் சாத்தானை பார்த்து, இதோ அவனுக்கு இருக்கிறதெல்லாம் உன் கையில இருக்கிறது, அவன் மேல மட்டும் உன் கையை நீட்டாதேன்னு சொல்றாரு. கர்த்தர் சாத்தான் கிட்ட அனுமதி கொடுத்த உடனே சாத்தானும் அவனோட தந்திரத்தை செயல்படுத்துறான். ஒரு நாள் யோபுவோட மகன்களும் மகள்களும் அவங்களோட மூத்த சகோதரன் வீட்டுல சாப்பிட்டு திராட்சை ரசம் குடித்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் யோபு கிட்ட வந்து,
நாங்க எருதுகளை உழுதுட்டு இருக்கிறப்போ சபேயர் எங்களுக்கு விரோதமா வந்து வேலையாட்கள் எல்லாம் கொன்று போட்டு எருதுகள் கழுதைகள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் ஒருத்த மட்டும் தப்பி அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்தேன்னு சொல்றார். அவர் இப்படி பேசிட்டே இருக்கும்போது வேற ஒரு வேலைக்காரர் வந்து கல்தையர் எங்களுக்கு விரோதமா வந்து எங்க கூட இருந்த மற்ற வேலையாட்கள் எல்லாம் கொன்று போட்டு எங்க கிட்ட இருந்த ஒட்டகங்களையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றார். இந்த வேலைக்காரர் பேசிட்டு இருக்கும்போது வேறொரு வேலைக்காரன் வந்து உங்களோட பிள்ளைகள் சாப்பிட்டு திராட்சை ரசம் கொடுத்துட்டு இருக்கிறப்போ வனாந்தரத்தின் வழியா பெருங்காற்று வந்து அந்த வீடு 4 மூலைகள்ல அடிக்க அது பிள்ளைகளின் மேல விழுந்ததுனால அவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. நான் ஒருத்த மட்டும் தப்பி அதை அவங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்றார். இப்படி யோபு ஒரே நாள்ல அவருக்கு இருந்த எல்லா செல்வங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் கூட இழந்து போறார். உடனே யோபு அவரோட சால்வையை கிழித்து அவரோட தலையை சிரைத்து தரையில விழுந்து பணிந்து கர்த்தரை கொஞ்சம் கூட தூஷிக்காம கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றார். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூட யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இன்னொரு நாள்ல அதே மாதிரி தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில வந்து நின்றப்போ சாத்தானும் அங்க நடுவுலே கர்த்தருடைய சந்நிதியில வந்து நிக்கிறான். அப்ப கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்க இருந்து வர்றேன்னு கேட்கிறார். அதுக்கு சாத்தான் நான் பூமி எங்கும் உலாவி அதுல சுற்றி திரிந்துட்டு வரேன்னு சொல்றான். அதுக்கு கர்த்தர் இந்த வாட்டியோ நீ என் தாசனாகிய யோபுவின் மேல கவனம் வைத்தாயா? அவனை மாதிரி தேவனுக்கு பயந்து நடக்கிற உத்தமன் பூமியில ஒருவனும் இல்லை, முகாந்திரமே இல்லாம அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்ன ஏவின போதிலும் அவன் இன்னும் அவனோட உத்தமத்துல உறுதியாய் நிற்கிறான்னு சொல்றார். அதுக்கு சாத்தான் ஒரு மனிதன் அவனோட ஜீவனுக்கு பதிலா அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். இப்போ நீங்க உங்களோட கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீங்கன்னா அப்போ அவன் உங்க முகத்துக்கு நேராகவே உங்களை தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ், சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதியா இருந்தாலும் முழு உலகத்தோட கண்ட்ரோலும் தேவன் கிட்ட தான் இருக்கு. சாத்தானுக்கு மனிதர்களை சோதிக்க ஒரு அளவுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் அவனுக்கு அனுமதி கொடுக்கிற எல்லைக்குள்ளாடி மட்டும்தான் அவன் மனிதர்களை சோதிக்க முடியும். அந்த எல்லைக்குள்ளாடி அவனால முடிச்சதெல்லாம் முயற்சி செய்வான். சாத்தானுக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்த உடனே அவன் யோபுவோட உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்களால வாதிக்கிறான். அந்த பருக்களோட கடுமையான அரிப்பையும் எரிச்சலையும் பொறுக்க முடியாம யோபு ஒரு ஓட்டையை எடுத்து அவரை சுரண்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்றார். இதனால யோபு பெரும் துயரம் அடைகிறார். அவரோட பசியை இழக்கிறார். அவரால் தூங்க முடியல. அவரோட மாம்சம் பூச்சிகளினாலும் அடிபற்றின புழுதினாலும் மூடப்பட்டிருந்தது. அவரோட தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. அவரோட சரீரம் அழுகி போகுது. அவரோட மாம்சம் காணப்படாதபடி அழிந்து அவருடைய எலும்புகள் எல்லாம் வெளிப்படுது. அவரை கடித்து குதறும் அந்த வேதனை நிற்கவே இல்லை. அவரோட தோல் கருத்து போயிட்டு அவரோட உடல் காய்ச்சலால கொதிக்குது. அவர் ரொம்ப மெலிந்து போய் அவருடைய எலும்புகள் எல்லாம் வெளியே தெரியுது. இப்படி யோபு தான் இதுன்னு சொல்ல முடியாதபடி அதிகமான வேதனை அடைந்து அவரோட அடையாளத்தையே இழந்துட்டார். அப்போ அவரோட மனைவி அவரை பார்த்து நீங்க இன்னும் உங்களோட உத்தமத்துல உறுதியாய் நிற்கிறீங்களா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு சொல்றாங்க. அதுக்கு யோபு நீ பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற, தேவன் கையினால இது வரைக்கும் நன்மையை பெற்று நம்ம தீமையை பெற வேண்டாமான்னு சொல்லி இந்த நிலைமையிலையும் கூட யோபு அவரோட உதடுகளினால பாவம் செய்யவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட தொடர்ச்சியை அடுத்த பைபிள் ஸ்டோரியில பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.